ஆபரேஷன் எல் அப்படின்னா என்ன? தாவேகா முன்னெடுத்திருக்கும் ஆபரேஷன் எல். எல் ஃபார் லாட்ரி, எல் ஃபார் லிமாரோஸ், எல் ஃபார் லீவ், அதாவது விடுபடுவது. ஸோ இதுதான் அவங்க சொல்றாங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரு கூட இருக்கிறது 22 எம்எல்ஏக்கள். இதோட கிளர்ச்சி அணியினர், அதாவது மும்மூர்த்திகள் சி.வி. சண்முகம், வேலுமணி அண்ட் சி. விஜயபாஸ்கர், இவங்க தலைமையில பாத்தீங்கன்னா 25 எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. ஆதவ அர்ஜுனா அவருடைய மாமியார் லீமா ரோஸும் சேர்ந்துட்டு அதுல இருக்க எத்தனை எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்க முடியுமோ ராஜினாமா செய்ய வச்சுட்டு இந்த இடைத்தேர்தலை சந்திக்கலாம். இதனால இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தாவேகா பெரும்பான்மை நம்பரான 118 மேஜிக் நம்பரை கொண்டு வரணும்ன்றதுதான் அவங்களோட பிளான். அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட கண்டனத்தை என்ன தெரிவிக்கிறார்னா, பொய்க்கால் குதிரை தன்னுடைய குதிரை பேரத்தை ஆரம்பித்து விட்டது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியல்லங்க பயங்கரமா அணுகுண்டுகளா வீசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இல்லைங்க, ஒவ்வொரு மணி துளியும் இல்லைங்க, ஒவ்வொரு நிமிடம் இல்லைங்க, ஒவ்வொரு நொடி பாம் விழுந்துகிட்டே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? ஆபரேஷன் எல் அப்படின்னா என்ன? தாவேகா முன்னெடுத்திருக்கும் ஆபரேஷன் எல் என்ன அப்படின்னா என்ன? அதோட முழு பின்னணி விவரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது தாவேகாவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் ஆபரேஷன் எல் அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல் ஃபார் லாட்ரி, எல் ஃபார் லிமாரோஸ், எல் ஃபார் லீவ், அதாவது விடுபடுவது. ஸோ இதுதான் அவங்க சொல்றாங்க. எதற்காக இந்த ஆபரேஷன் எல் யாரால் முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்டியாகோ மார்டின் அவருடைய மருமகனான ஆதவ் அர்ஜுனா, அதாவது தாவேகா நிர்வாகிகள மிகவும் முக்கிய நபராக பார்க்கப்படும் ஆதவ அர்ஜுனா மூலமாக முன்னெடுக்கப்படும் இந்த விஷயங்கள் யார் மூலமா பண்றாங்க அப்படின்னா, அதிமுகவில் இருக்கும் 2 பிரிவினர், அதாவது 2 அணியினர். ஒண்ணு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரு கூட இருக்கிறது 22 எம்எல்ஏக்கள். இதோட கிளர்ச்சி அணியினர், அதாவது மும்மூர்த்திகள் சி.வி. சண்முகம், வேலுமணி அண்ட் சி. விஜயபாஸ்கர், இவங்க தலைமையில பாத்தீங்கன்னா 25 எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. சோ ஏன் இவங்க 2 பிரிவா பிரிஞ்சாங்கன்னா, இவர்கள், அதாவது வேலுமணி தலைமையில் இருக்க 25 எம்எல்ஏக்களுக்கும் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் தேர்தல் நடைபெற்றது இல்லவா? அதுல வாக்கெடுப்புல இந்த 25 பேரும் தங்களுடைய கட்சிக்கு எதிராக செயல்பட்டு தாவேகாக்கு ஆதரவாக ஓட்டளிச்சாங்க. சோ இதனால எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் சொல்லி சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அதே போல வேலுமணி பிரிவை சேர்ந்தவங்க, நாங்க தான் கொறடாவை, நாங்க தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்க பக்கத்துல தான் இருக்காங்க, 25 பேர் இருக்கோம், எங்களோட கொறடாவா நாங்க சி. விஜயபாஸ்கர் அவர்களை நியமிச்சோம். சோ அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, தாவேகாக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தணும்னு சொன்னோம். ஆனா அதை செயல்படுத்தாம எடப்பாடி அணியை சேர்ந்த 22 பேரும் செயல்படல. இவங்களோட எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும். அவங்களும் போட்டியா ஒரு கடிதம் சபாநாயகரிடம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது இல்லையா? கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 25 பேருக்கும், அதாவது வேலுமணியை சேர்ந்த அணியினரான இந்த 25 எம்எல்ஏக்கும் மந்திரி சபையில இடம் கொடுக்கப்படவில்லை. தாவேகா அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மதசார்பற்ற கூட்டணியிலிருந்து ஆதரவு கோரினாங்க இல்லையா? யாரு? காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு தேர்தலுக்கு பிறகு டிவிகேவோட சேர்ந்துட்டாங்க அந்த 5 எம்எல்ஏக்கள். அதே போல திமுக கூட்டணியில் இருந்த விசிகா 2,
கம்யூனிஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மொத்தம் 4 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல் 2. ஸோ ஓவராலா இவங்க எல்லாரையும் சேர்க்கும் போது 118 பெரும்பான்மையை பெற்றுட்டாங்க இல்லையா. இதுல என்ன வந்துச்சு அப்படின்னா, இதுல விசிகா, கம்யூனிஸ்ட் அண்ட் ஐயுஎம்எல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட ஒரு பிரிவினரை மந்திரி சபையில சேர்க்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே போல டிவிகேல இருக்கிற மூத்த தலைவர்களான திரு புஷி ஆனந்த் அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க 2 பேருமே வந்து அவங்கள மந்திரி சபையில சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, மக்கள் ஊழல் சக்திகளை எதிர்த்து தான் நம்மளை வேணும்னு சொல்லி வாக்கு போட்டாங்க. ஒரு தனிப்பெரும் கட்சியா நாம 108 தொகுதியில வெற்றி பெற்று வந்தோம். இப்போ இவங்களை மீண்டும் நம்ம மந்திரி சபையில சேர்த்தனா மக்கள் நம்ம மேல அதிருப்தி அடைவாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுக்கல. சரி, அப்போ இந்த மும்மூர்த்திகள் அதிமுகவோட வேலுமணி தலைமையில் இருக்கிற அணியினர்ல வந்து பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஸோ உங்களை நம்பிதானே நாங்க வந்தோம், எடப்பாடி பழனிசாமியை பகைச்சுக்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ எங்களோட கட்சி பதவியும் போச்சு, தொகுதி முழுக்க மக்கள் மத்தியில எங்களுக்கு பெருத்த கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. ஸோ எங்க தொகுதிக்குள்ளேயே போக முடியல, தொகுதிக்குள்ள போனாவே நாங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டோம், பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுக கட்சி தொண்டர்களுமே எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க, பொதுமக்களுமே எங்களை சரியா பார்க்க மாட்டாங்க, எப்படி நாங்க தொகுதிக்குள்ள போறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பு நடந்தது. 2-3 மீட்டிங் எல்லாம் போச்சு, சமாதானப்படுத்த பார்த்தாங்க. பணம் கொடுக்கறதாக, அதாவது மார்டின் குரூப்ல இருந்து ஆதவ அர்ஜுன் சார்பாகவும் லீமா ரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மாமியார், அவங்களுமே இந்த பிரிவினருக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. பட் ஆனாலும் இவங்க எல்லாமே பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா மூலியமா லீமா ரோஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெபேல் டீம் இருக்காங்க இல்லையா, வேலுமணி தலைமையில் இருக்க 25 எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க 25 பேருமே, அதாவது லீமா ரோஸ் உள்பட ராஜினாமா பண்ணிட்டு சட்டசபை தலைவரிடம் வந்து சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருங்க. மீண்டும் நீங்க எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றீங்களோ அதே தொகுதியில விசில் சின்னம் சார்பாக தாவேக்காவை சேர்ந்துருங்க, விசில் சின்னம் சார்பாக திருப்பி போட்டிட்டு வெற்றி பெறுங்க. அப்போ உங்களுக்கு கட்சியில வந்து அமைச்சர் பதவி இது மாதிரிலாம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கால் நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, வாரிய தலைவர் பதவி உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி அளிக்கப்படுது. இதுல வந்து ஒரு சாரருக்கு சந்தோஷம், ஒரு சாரரு இதுக்கு உடன்படலை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 5 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்துடுறாங்க. இது வேலுமணி தரப்புக்கு பெருத்த அடியை கொடுக்குது. ஸோ இந்த 5 பேருமே எடப்பாடி தலைமையிட்ட போயிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அந்த மன்னிப்பு கடிதத்தை ஒரு நகலை வந்து சபாநாயகரிடமும் கொடுக்குறாங்க. சபாநாயகர் அந்த கடிதத்தை வாங்கிக்கிறாரு. ஸோ திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 3 பேர், அதாவது மதுராந்தகம் தனி தொகுதியோட அதிமுக எம்எல்ஏவான மரகதம் குமரவேல் மற்றும் ஜெயக்குமார், பெருந்துறை தொகுதி எம்எல்ஏவான ஜெயக்குமார், சத்யபாமா தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ, இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா நேரா சபாநாயகரை பார்த்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு உடனடியாக தவேகல ஐக்கியமாகறாங்க. இவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கணிசமான பணமும் அதே நேரத்தில் இவங்களுக்கு அதே தொகுதியில விசில் சின்னத்துல போட்டியிடுவதற்கு வாய்ப்பும் கொடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையில் ஆபரேஷன் எல் ஷார்ட் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னும் இருக்கிற வேலுமணி தரப்புல இருக்கிற வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. பாஸ்கர் இவங்க எல்லாம் உள்பட 17 பேர் இருக்காங்க இல்லையா. இந்த 17 பேர்ல குறைஞ்சது 7ல இருந்து 8 பேரு ராஜினாமா பண்ணும் முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணி அந்தந்த தொகுதியில இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சராகவோ அல்லது வாரிய தலைவர் பதவியோ கிடைக்கும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் ராஜினாமா செய்வதற்கு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஆபரேஷன் எல். சரி, அப்போ இந்த மீதி இருக்கிற 8 பேரையும் எடப்பாடி அணியினர் விட்டுருவாங்களா? அதாவது 17 பேரையும் விட்டுருவாங்களா? இந்த 8 பேர் தான் வந்து இப்ப தாவேகாவுக்கு ஜம்ப் பண்ண ரெடியா இருக்காங்க இல்லையா. இவங்க இந்த 8 பேரை சேர்த்து 17 பேர் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதோட இந்த பேச்சுவார்த்தையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நாங்க முன்னாடி வகிச்சிருந்த அதே கட்சி பதவியை எங்களுக்கு கொடுத்துடணும், அது போக எங்க மீது வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்றத உத்தரவாதம் கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தற்பொழுது கட்சி நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க, கட்சி பதவி
இப்ப கொடுக்க முடியாது, பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பதில் இப்போ புதுசா மாவட்ட செயலாளர் பதவி, கட்சி தலைமை பதவி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இவங்களை உடனடியா மாத்தினா கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுறோம், இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இதற்கு வேலுமணி தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே பிரச்சனை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. சரி, இந்த இடத்துலதான் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு ஆபரேஷன் எல் அப்படின்ற ஒரு பிளான் மூலியமா ஆதவ அர்ஜுனா அவருடைய மாமியார் லீமா ரோஸும் சேர்ந்துட்டு அதுல இருக்க எத்தனை எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்க முடியுமோ ராஜினாமா செய்ய வச்சுட்டு மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்கலாம். இதனால இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தாவேகா பெரும்பான்மை நம்பரான 118 மேஜிக் நம்பரை கொண்டு வரணும்ன்றதுதான் அவங்களோட பிளான். ஏன் தேர்தலுக்கு அப்புறமா ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டணி நிரந்தரமானதா இருக்க முடியுமா அப்படின்றத சந்தேகம். ஏன்னா விசிகா, ஐயூமல் அண்டு கம்யூனிஸ்ட் அண்ட் 2 கம்யூனிஸ்ட் இல்லையா, இவங்கெல்லாம் அப்பப்போ நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. இது என்னைக்குமே நமக்கு நிம்மதியை தராது. அதனால பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக எப்படி பாரதிய ஜனதா கட்சியை பாரதிய ஜனதா மற்ற மாநிலங்களில் எல்லாம் குதிரை பேரம் நடத்துவதாக எதிர்கட்சிகளால் குற்றம் சாட்டப்படுகிறதோ அதே முறையை டிவிகே இப்ப எடுத்திருக்கு. இது பாத்தீங்கன்னா கடும் அதிர்வலையை எதிர்கட்சி சைட்ல இருந்து ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பொதுமக்களும் முகம் சுளிக்கும் வகையிலாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடைபெறவில்லை அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளோட வாதம். உதாரணத்திற்கு எதிர்கட்சியை சேர்ந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 3 காட்சிகளா இவங்க செயல்படுத்துறாங்க தவகவினர். அதாவது என்னன்னா, முதல் காட்சி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக கடன் கேட்பது முதல் காட்சியாக இருந்தது. இரண்டாவது காட்சியாக அதிமுகவில் ஒரு அணியை தங்களுக்கு சாதகமாக ஆதரவு தெரிவிக்க வைப்பது, குசுருக்காக அமமுக காமராஜை இழுத்து கொண்டது. இப்போது மூன்றாவதாக ராஜினாமா செய்ய வைத்து தலைமை செயலகத்திலேயே அவர்களுக்கு கட்சி இணைப்பு நடத்துவது. இந்த கன்றாவியை பார்க்கறதுக்கு தான் தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தீங்களா, நீங்க ஒரு துயர சக்தி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதே போல அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட கண்டனத்தை என்ன தெரிவிக்கிறார்னா, பொய்க்கால் குதிரை தன்னுடைய குதிரை பேரத்தை ஆரம்பித்து விட்டது, இது நிரந்தரம் அல்ல, தமிழகத்தில் இது ஒரு புதுமையான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது, இது ஒரு வெக்கக்கேடான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாரு. அதே போல பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த குதிரை பேரம் நல்லதல்ல தமிழக அரசியலுக்கு, அதோட அந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில நாங்க இருந்ததுனால எங்களோட தொண்டர்களோட உழைப்பும் இருக்கிறது, அவர்கள் வெற்றியில இந்த குதிரை பேரம் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் சொல்லி டிவிகேவுக்கு நேரடியாவே அவர் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இதே போல பிரேமலதா, டிடிவி தினகரன், அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற திரு பாலாஜி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு கொந்தளிப்பை முன்னெடுத்திருக்காங்க. சோ இப்படியே போயிட்டே இருக்கு தமிழ்நாட்டு அரசியல். எது எப்படியே போட்டாங்க, தவைக்கா செய்யறது கரெக்டா இல்ல எதிர்கட்சிகள் சொல்றதுதான் கரெக்டா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணட்டும். ஏன்னா இடைத்தேர்தல்கள் வரப்போகுது. ஸோ அதுல யாருக்கு பெரும்பான்மை கிடைக்க போது, வெற்றி பெற போகிறார்கள் என்று பார்த்துருவோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.